Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னியோட ரெசிபி ஸ்மோக்கி பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிக்கன், இது பட்டர், தந்தூரி மசாலா, அப்படி இல்லைனா நீங்க சிக்கன் மசாலா அது மாதிரி நீங்க வீட்ல அரைச்சது கூட சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பேஸ்ட், மிளகாத்தூள் பேஸ்ட், மிளகாத்தூள், பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய், கார்ன்ஃப்ளவர் மாவு, வினிகர், பார்பிக்யூ சாஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து தந்தூரி மசாலா சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா சேர்ற மாதிரி ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடுறேன். சிக்கன் நல்லா ஒரு முறைன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டே இருங்க. சிக்கன் ஃப்ரை ஆனதும் அதை எடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன். எடுத்து ஒரு காட்டனோ இல்லை டிஷ்யூவில் போட்டு வைங்க. அதில் இருக்க எண்ணெய்லாம் ஊறிடும்.
போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊறட்டும். இது நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது எண்ணெய்லாம் வெளில வரும். இது கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பார்பெக்யூ சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணுறதுக்கு பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இப்போது ஒரு தோசை கல்லில் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருங்க. சூடாகட்டும். இந்த சைடு இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இந்த சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பார்பிக்யூ சாஸ் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் எடுத்து பேனுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது ஒரு கறி துண்டு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ திறந்துக்கலாம். இப்போது நல்லா ஸ்மோக்கியான ஸ்மெல் வருது. மறுபடியும் மூடி கொஞ்சம் நேரம் வைங்க. இப்போது நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க இன்னொரு பேனில் கோஸோட ஒரு 2 லேயர் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகுது. சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து தோசைக்கல்லுக்கு மேலே வச்சுருக்கா கோஸ்க்குள்ளே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு. மேலே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வச்சா போதும். இப்போ வெளியே எடுத்துடலாம். அந்த கோஸு கீழே 2 சைடுமே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க எல்லா சைடும். இப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் இருக்கும் சிக்கனில். ஸ்மோக்கி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
பார்பிக்யூ சாஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.